வெல்கம் டு உமர் ட்ரேட்ஸ். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்லி தரப்போகிறேன்னா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கேண்டில் ஸ்டிக்ஸ், அதை பற்றி ஒரு கேண்டில் எப்படிலாம் மூவ் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேண்டில் எப்படி அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். நீங்கள் ட்ரேடிங்குள்ளே ஒரு வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், இல்லை எத்தனை வருஷம் கூட ஆயிருக்கலாம். நீங்கள் இன்னும் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு தெரியாது என்னன்னா மார்க்கெட் அடுத்து எப்படி மூவ் ஆக போகுதுன்றது ஈஸியாக உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாததான் ஒரு காரணம். அது ஈஸியாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டியது ஒரே ஒரு மாடல் தான், ஜிஎம்ஏ மாடல். இந்த 1% ஸ்டேட்டஸ்க்கு தெரிஞ்சது மட்டும்தான் இந்த ஜிஎம்ஏ மாடல். இந்த ஜிஎம்ஏ மாடல் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பிகினராக இருந்தால் கூட இந்த ஜிஎம்ஏ மாடல் நீங்கள் மாஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் வெல் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான அட்வான்ஸ்டு மாடல் சொல்லலாம். அந்த மாடல் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த மாடல்லையே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர் இல்லை அன்னியோட டே இல்லை அன்னியோட வீக் எப்படி பிரிண்ட் ஆக போகுது, அன்னைக்கு பியரிஷாக இருக்குமா புல்லிஷாக இருக்குமா, நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் எத்தனால லாஸ்ட் இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த மூவ்மெண்ட் பை ஆக போதா செல் ஆக போதா இது தெரியாமல் நீங்கள் கண்ணா பின்னாண்டு கண்ட இடத்துல நீங்கள் ட்ரேட் இருக்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் லாஸ்ட்டில் இருப்பீங்க. என்னோட சஜஷன், ஒரு நாளைக்கு 2 ட்ரேட், ஒன்று லண்டன், இன்னொன்று நியூயார்க். லண்டனில் லாஸ் ஆச்சா க்ளோஸ் பண்ணிடுங்க, ப்ராஃபிட் ஆச்சா க்ளோஸ் பண்ணிடுங்க. நியூயார்க்கில் ஒரு ட்ரேட், ப்ராஃபிட் ஆச்சா க்ளோஸ் பண்ணிடுங்க, லாஸ் ஆச்சா க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 ட்ரேடில் ஒரு நாளைக்கு மேபி 2 ட்ரேடும் உங்களுக்கு டிபி அடிக்கலாம், இல்லை ஒரு ட்ரேட் டிபி அடித்து ஒரு ட்ரேட் எஸ்எல் அடிக்கலாம். இன்கேஸ் அன்னைக்கு 2 ட்ரேடுமே உங்களுக்கு எஸ்எல் அடிக்குதுன்னா நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அந்த மிஸ்டேக்கை ஃபஸ்ட்டு எந்த இடத்துல பண்ணீங்கன்றது சரி செய்ய பாருங்கள். எஸ்எல் அடிக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் காமன். அஸ் அ பிகினருக்கும் எஸ்எல் அடிக்கும், ஒரு ப்ரொஃபஷனலுக்கும் எஸ்எல் அடிக்கும். அது எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறதுன்றதுலாம் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஜிஎம்ஏ மாடலில் ஈஸியாக சொல்லியிருப்பேன். இந்த ஜிஎம்ஏ மாடல் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் www.liquidityhistfx.com அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ரோல் பண்ணும் பொழுது உங்களுக்கு 90% ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு டிசம்பர் 2025 வரைக்கும் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். உமர் 90 அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு 90% ஆஃபர் கிடைக்கும். என்னோட ஐபியில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 95% ஆஃபர் கிடைக்கும். அந்த 95% ஆஃபர் கூட உங்களுக்கு ப்ளஸ் ரெக்கார்டட் வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்க முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ப்ளஸ் இன்டர்மீடியட் லெவலோடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஐபியில் இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் பார்த்துக்க முடியும். இல்லை நான் ஐபியில் இருக்க விருப்பப்படலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 90% ஆஃபரோட நீங்கள் மென்டர்ஷிப் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஃபார் 3 months. யாருமே பார்த்தீங்கன்னா 3 months மென்டர்ஷிப் நடத்தவே மாட்டாங்க. எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 நாள் இல்லை 10 நாள் இல்லை 20 நாளில் அவங்களோட மென்டர்ஷிப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸிட் ஆகிடுவாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையர் காஸ்ட்டாக இருக்கும், உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு காஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எங்களோட லிக்விடிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஒரு நார்மல் பீப்புள், ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கூட அந்த கோர்ஸை அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு தான் நாங்கள் ப்ரைஸ் வச்சுருக்கோம். ரொம்ப அதிகமாகவும் வைக்கல, ரொம்ப கம்மியாகவும் வைக்கல. எதனால நாங்கள் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் நாங்கள் வச்சுருக்கோன்னா, ஒரு விஷயத்த நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அந்த விஷயத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ரொம்பவே அட்வான்ஸ்ட் லெவல் கான்செப்ட். இப்போ இதே ஒரு பேசிக் கான்செப்டாக இருக்குது அப்படின்னா அந்த பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி அது மார்க்கெட்டில் நீங்கள் பயன்படுத்துறதுனால பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இல்லைன்ற நம்ம ஃபுல்லாக சொல்லிட முடியாது. ஜஸ்ட் ஒரு பிகினருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறாங்க, அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக், அதுவே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப 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 பேசிக். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுக்கு அட்வான்ஸ் மாடலில் பொறுத்த வரைக்கும். ஒரு ப்ரொஃபஷ்னலோட சார்ட் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே க்ளீனாக இருக்கும். இப்போ ஒரு பிகினரோட சார்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கோடு போட்டு வச்சுருப்பாங்க, நிறைய இடத்துல கண்ட இடத்துல ஆர்டர் பிளாக், கண்ட இடத்துல ஃபேர் வேலி கேப்பு, சும்மானே ஏதாவது ஒன்று வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதுதான் பிகினர்ஸ்க்கும் ப்ரொஃபஷனலுக்கும் உள்ள இது. உங்களோட சார்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் செட்டப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். என்னோட ஐபியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். liquidityhistfx.comல போயிட்டு இந்த ஜாயின் வித் ஐபியில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட ப்ரோக்கரை பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்க் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோக்கர் அதில் இருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க்கை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு
உங்களோட புரோக்கர்ல லைவ் சேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் பார்ட்னர் செஞ்சுன்னு போட்டிங்கன்னா அதில் ஒரு லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்கன்னா உங்களோட சைன்இன் பேஜுக்கு போகும். சைன்இன் பேஜில் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மெயில் அட்ரஸ் அப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட புரோக்கரோட அஃபிஷியலாக நீங்கள் லாகின் ஆகிடுவீங்க. லாகின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்ட்னர் சேஞ்ச் பண்ணக்கூடிய உங்களோட லிங்க்கு கேட்கும். இப்போ நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் காப்பி பண்ணீங்க இல்லையா, ஜாயின் வித் ஐபியில் எந்த லிங்க்கோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் புரோக்கரோட பார்ட்னர் சேஞ்ச் லிங்க்கில் வந்து நீங்கள் போட்டுட்டு எதனால சேஞ்ச் பண்ணுறீங்கன்ற ரீசன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட பார்ட்னர் எங்கே சூஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூடியூப்னு போட்டு நம்மளோட யூடியூபோட சேனல் லிங்க்கை நீங்கள் கொடுத்துக்கிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐபியில் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிடுவீங்க. ஐபியில் நீங்கள் ஜாயின் ஆனது நாங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஐபியில் ஜாயின் ஆனதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். எந்த அக்கௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எம்டி5ல ஒரு நியூ அக்கௌண்ட் நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் ஒன்று க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எஃபெக்ட்ஸோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்கும். அந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் நம்பரை போட்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் ஆனதுக்காக ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கும். உங்களோட பார்ட்னர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயிலோட ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட டீம் உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டட் கோர்சஸ்க்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அந்த வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95% கூப்பன் கோடும் இருக்கும். ஸோ அந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு 1 to 2 monthஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் பேட்ச் வைஸில் வந்து டீச் பண்ணுவோம். ஒரு பேட்சில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நாங்கள் அலோகேட் பண்ணிவிட்டு மார்னிங் ஒரு பேட்ச், ஆஃப்டர்நூன் ஒரு பேட்ச், ஈவினிங் ஒரு பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேட்ச் வைஸ் டீச் பண்ணுவோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் நாங்கள் வந்து அட்வான்ஸ்டு மாடல் நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த அட்வான்ஸ்ட் மாடல் வச்சு தான் நாங்கள் ப்ராஃபிட்டபிளும் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு நாங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்கோமா இல்லையா அப்படின்றது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் எங்களோட பே அவுட் சர்டிஃபிகேட் கூட காட்டுறதுக்கு கூட நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள் இதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி நீங்களும் ப்ராஃபிட்டபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த மாடலை டீச் பண்ணுறோம். இந்த 3 months கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 to 2 monthஸில் பார்த்தீங்கன்னா பிகினிங் டு அட்வான்ஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக நாங்கள் டீச் பண்ணிடுவோம். டீச் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15 daysலேயே வந்து உங்களுக்கு வெல் அட்வான்ஸ்டாக இந்த மாடல் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இன்கேஸ் 1 or 2 பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுற மாதிரி இருப்பாங்க தெரியுமா, அண்டர்ஸ்டாண்டே ஆகாமல் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த செகண்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் எடுத்து டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கேர் எடுத்து டீச் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு 2 monthஸில் வந்து நீங்கள் ப்ராப்பராக டீச்சிங் ஆகிடுவீங்க. இந்த 3rd month எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து லைவ் ட்ரேட் எடுப்பீங்க இல்லையா, லைவ் ட்ரேடுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குறதுக்கு தான் 3 month. இந்த 3rd monthல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் அந்த 2 months லேர்ன் பண்ணியிருப்பீங்க எப்படிலாம் அந்த செட்டப்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படிலாம் செட்டப்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்றது. என்னதான் நாங்கள் உங்களுக்கு லைவ்ல உங்களுக்கு டீச் பண்ணால் கூட நீங்கள் மார்க்கெட்டில் அந்த ஸ்ட்ராட்டஜியோ இல்லை அந்த மாடலையோ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு சில இல்லை பல டவுட் வரலாம், அது வராமலேயும் இருக்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு மாடல் நீங்கள் புதுசாக கற்றுக்கும் பொழுது டவுட்ஸ் வராதான் செய்யும், வராமல் யாருக்குமே இருக்காது. 90% ஆஃப் ட்ரேடர்ஸ்க்கு டவுட்ஸ் வரும். நீங்கள் ஒன்றும் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுருந்துருக்கலாம் இல்லையா, எல்லாரும் காமனாக கற்றுக்கிற ஐசிடியோ இல்லை எஸ்எம்சியோ கற்றுருந்துருக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இது வேணாலும் கற்றுருந்துருக்கலாம். இந்த மாடலை வந்து உங்களுக்கு எப்படின்னா ரொம்ப யூனிக்கான மாடல். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு மாடலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சோர்ஸில் விட்டுருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி மாடல் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா டீச் பண்ண போகிறோம் உங்களுக்கு. உங்களோட ஜஸ்ட் இப்போ மென்டர்ஷிப்க்கு பார்த்தீங்கன்னா இந்த 90% ஆஃபர் கொடுத்துமே அஃபோர்ட் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஐபியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கள் ஐபியில் ஜாயின் பண்ண மூலமா உங்களுக்கு 95% ஆஃபர் கிடைக்கும். ப்ளஸ் எங்களோட ரெக்கார்டட் கோர்ஸும் கிடைக்கும். உங்களுக்கு பிகினிங் டு இன்டர்மீடியேட் வரைக்கும் நான் அந்த வீடியோஸ்லேயே நாங்கள் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் அட்வான்ஸ்டு மட்டும்தான் வித் கைடன்ஸோடு தான் நாங்கள் இந்த 3 monthsக்கான மென்டர்ஷிப்கான பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா 95% ஆஃபர் பார்த்தீங்கன்னா யாருமே அவ்வளோ சீக்கிரம் தரமாட்டாங்க. நாங்கள் 95% ஆஃபர் தரோம். இந்த 2 months பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும் அன்டில் நியூ இயர். அதுக்காக 1ஆம் தேதி இந்த கூப்பனை போட்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 1ஆம் தேதி அந்த மிட் நைட் வரைக்கும் தான் இந்த கூப்பன் வந்து வேலை செய்யும். 1ஆம் தேதி 12/1க்கு நீங்கள் போட்டால் கூட இந்த கூப்பன் வேலை செய்யாது. ஸோ 12/1க்கு எங்களோட கூப்பன் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ரோல் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க.
நியூ இயர் அப்போ நாங்க வேற ஒரு ஆஃபர் தருவோம். அந்த ஆஃபர்லயும் நீங்க ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனா வந்து இவ்ளோ பெரிய ஆஃபர் நாங்க தருவோமான்றது எங்களுக்கே டவுட் தான். வாய்ப்புன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு முறை தான் வரும். வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது உங்க கையில இருக்கு. ஓகே, இந்த வீடியோல நான் அண்டர்ஸ்டாண்டிங் கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி நான் சொல்லித் தரேன். இப்போ இதுல வந்து நான் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து நான் ஒரு போட்டோ வச்சிருக்கேன். இந்த புல்லிஷ் கேண்டில் இது என்ன குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். அதுக்குப்பட்டது ஒரு டெய்லி கேண்டில் வந்து ஒன்று ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த டெய்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் பொழுது ஒரு லோக்கு போயிட்டு அந்த ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் ஒரு ஹையில் போயிட்டு அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும். உங்களோட டெய்லியோட சார்ட்ஸை போய் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட ஒரு 75% ஆஃப் இது போய் டேப் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் ரேஞ்சிலேயே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். நான் இந்த மாதிரி நான் மேலே தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லும். சொல்லிட்டு தான் அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுக்கும். மூவ்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஹையோட லிமிட்டை டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ரேஞ்சுக்கு வந்துட்டு தான் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும். இதுதான் வந்து ஒரு புல்லிஷ் சினாரியோவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேண்டில். இதே வந்து ஒரு பீரிஷ் கேண்டிலா இருக்குது அப்படின்னா அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும் பொழுது பார்த்தீங்கன்னா சேம் அதில் வந்து உங்களுக்கு புல்லிஷ்ல இருக்கும்போது 75% பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு 75% இந்த சென்ஸ் கேண்டிலோட ஃபிபனாஷியில நீங்க போடும்பொழுது இதோட 75%. சரிங்களா? 75%னா நீங்க அதுக்காக வரைஞ்சிட்டு 75% வரைக்கும் கீழே வரும்னு எதிர்பார்க்க கூடாது. அதுக்கப்புறத்து உங்களோட லாங்குவேஜ்ல நான் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 25% வச்சுக்கோங்க. இப்போ இதே வந்து ஒரு பீரிஷ் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டில் ஓப்பன் ஆகுது. அது ஒரு 25% ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் டேப் பண்ணிட்டு அண்ட் தென் ஓப்பனிங் ரேஞ்சில் வரும் பொழுதும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். நான் இந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பேரிஷில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரிஷில் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரிஷ் என்ட்ரிஸை நீங்கள் பார்க்கலாம். அந்த பேரிஷ் என்ட்ரிஸில் நீங்கள் என்ட்ரு ஆகும் பொழுது உங்களுக்கு பேரிஷில் வந்து உங்களுக்கு டிபி ஹிட் ஆகும். டிபி ஹிட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த அன்னையோட பேரிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோசிங் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டிலுக்கும் ஒரு பேரிஷ் கேண்டிலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேரிஷ் கேண்டில் பற்றி பார்த்தோம் இல்லையா? தென் இந்த புல்லிஷ் கேண்டில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஓப்பன் லோ அண்ட் தென் ஒரு ஹையில் போய் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும் பொழுது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் இதே மாதிரி தான் ஒரு லோ ஒரு கேண்டில் வந்து ஒரு 25% டேப் பண்ணிருக்கு கீழே 25% டேப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சிஎஸ்டி கொடுத்துருக்கு. சிஎஸ்டி வச்சதுக்கப்புறம் ப்ளஸ் உங்களுக்கு 1 or 2 கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இந்த 1 or 2 கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேண்டில் வந்து நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிள் ஒரு 1:2 1:3 ஆர்ஆர் கிடச்சிருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு வெறும் 50% தான் வின் ரேட் இருக்கு. வெறும் 50% வின் ரேட் இருக்கும் பொழுது உங்களுக்கு 1:3 ரிவார்ட் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 15 ட்ரேட்ஸ் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருப்பீங்க வெறும் 50%க்கே. அப்போது நீங்கள் ஒரு 10 ட்ரேட்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு 15 ட்ரேட்ஸ் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ஈவன் நீங்கள் உங்களுக்கு ஒரு 5 ட்ரேட் எஸ்எல் அடிக்குது, அதில் 5 ட்ரேட் எஸ்எல் அடித்தா கூட நீங்கள் இன் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. ஸோ அந்த வின் ரேட்டே வந்து உங்களுக்கு முக்கியமே கிடையாது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். உங்களோட சைக்காலஜி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர் ட்ரேட் அதுதான் முக்கியம். வித் ஆர்ஆர் நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராப்பர் ட்ரேட் வித் ஆர்ஆர் தான் இந்த இதுலேயே முக்கியம். இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த கேண்டில்ஸை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அன்னையோட டே புல்லிஷா பேரிஷா அப்படின்றத. இதை விட அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் என்னோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் என்ரோல் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். ஐபியில் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எந்த வித கண்டிஷன்ஸுக்குமே நான் கொடுக்கல. நான் ஜஸ்ட் நீங்கள் ஐபியில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் வீடியோ சக்ஸஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டார்ஷிப் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. மென்டார்ஷிப் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மென்டார்ஸ்க்கும் தனியாக பே பண்ணணும். நானும் ஒரு மென்டார் தான். நான் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தராமல் நான் ஏன் இன்னும் 2 மென்டார்ஸ் நான் வச்சுருக்கேன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் 2 டவுட் மட்டும் இருக்காது, பல டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாருமே வந்து ப்ராப்பராக கிளியர் பண்ணி பக்காவாக
ஒரு கிராஜுவேட் ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் போகும்பொழுது ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸோட மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபுளாக வெளியே அனுப்புறது தான் எங்களோட நோக்கம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மென்டர்ஷிப்க்கு சார்ஜ் பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேலும் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.